Hello viewers, welcome back. Today Nifty and Bank Nifty ஒரு கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு நம்ம மார்க்கெட் இன்றைக்கி. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டு தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டில். ப்ளஸ் வந்து ஒரு 70 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,442 வரைக்கும் லோ வந்துட்டு அதே கேண்டில் திரும்ப மேலே வந்திருக்கு. திரும்ப வந்து பார்த்தோம்னா இந்த லெவல்ஸ், அதாவது 23,480 இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டாக திரும்ப வந்து அப்சைடில் போய் க்ளோசிங் வந்து 23,579 சாரி 23,567 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது ப்ளஸ் வந்து ஒரு 51 பாயிண்டில் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் டைம் ஹையில் இருக்கிறதுனால ஒரு கன்சாலிடேட்டிங் ட்ரேடிங்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது மார்க்கெட்டு. அதாவது ஒரு டவுனு திரும்ப ஒரு அப்சைடு, இந்த ஒரு லெவல்ஸ்குள்ளே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வந்து இந்த 23,480 இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. இந்த சப்போர்ட்டை உடைச்சி மார்க்கெட் வந்து கீழே இருக்குது. திரும்ப இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாமல் கீழே இங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ஷார்ட் போகணும். இந்த லெவல்ஸை உடைச்சி கீழே ட்ரேட் ஆனாலும் மட்டுமே நம்ம கோ டு ஷார்ட். அடுத்தது வந்து இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது பை அண்ட் டிப். இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்கும்போது பை அண்ட் டிப்பு. திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் ஹைன்னு சொல்லக்கூடிய 23,664 இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் திரும்ப வந்து அப்சைடு போகும். இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணாமல் இந்த லெவல்ஸு கீழே இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ஹையில் இருக்கும்போது நம்ம செல்லிங் பண்ணுறதும் திரும்ப லோ இந்த லெவல்ஸ் இருக்கும்போது நம்ம பை பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து நாளைக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லோவில் இந்த லெவல்ஸில் இருக்கும்போது பையிங்கு, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸில் இருக்கும்போது செல்லிங்கு, ஸ்டாப் லாஸ் வந்து அந்த லைஃப் டைம் ஹை தான். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. சேம் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆச்சு. கேப்பில் இப்போ ஓப்பன் ஆனோன்னா அங்கேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்தே வந்து செல்லிங் தான். திரும்ப இந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அதாவது சப்போர்ட் வந்து எந்த இடத்துல எடுத்துருக்கு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 51,280 51,300 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப இங்கேருந்து வந்து மேலே தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. மேலே போய் திரும்ப அது நியரஸ்ட்டாக வந்து லைஃப் டைம் ஹைக்கு நியரஸ்ட்டாக போயிருக்கு. ஹை வந்து நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டினுடைய ஹை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 51,840 வரைக்கும் ஹை போயிருக்கு. 51,840 வரைக்கும் ஹை போயிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 51,783 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எல்லோ லைன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் சப்போர்ட். இந்த லெவல்ஸுக்கு அதாவது 51,150 இந்த ரேஞ்சுக்கு மேலே, இந்த ரேஞ்சுக்கு பிலோ கீழே ட்ரேடிங் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. கோ டு ஷார்ட். இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி கீழே ட்ரேடிங் ஆகாத வரைக்கும் பை அண்ட் டிப் இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52,000 மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் மட்டுமே நல்ல ஒரு புல்லிஷ் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் உடைக்காத வரைக்கும் ஹையில் வந்து செல்லிங்கும், கீழே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பையிங்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டினுடைய சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ். கீழே இந்த லெவல்ஸுக்கு கீழே இருக்குது 51,000 நியரஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம பை எடுக்கலாம். 51,000 ஸ்டாப் லாஸை வச்சு 52,000க்கு நியரஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து செல்லிங் போகலாம். அங்கே வந்து 52,000 வந்து ஸ்டாப் லாஸை வச்சு செல்லிங் போகலாம். ஹையில் இருக்கும்போது செல்லிங்கும், லோவில் இருக்கும்போது பையிங்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய சைட்வேஸ் மூமெண்ட்ஸ். இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு. இதுதான் லெவல்ஸ். அதாவது June 19th to June 21st ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஇஇ பைப்பிங் சிஸ்டம். இதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபீஸு. இதனுடைய பிட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து 193, மேக்ஸிமம் வந்து 203 இதனுடைய பிட்டிங் ப்ரைஸு. அதாவது
70 இதனுடைய லாட் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73 ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாட்டு. இதனுடைய சப்ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ செகண்ட் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா 9.42 டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஓவர் சப்ஸ்கிரிப்ட் மாதிரி 9.42 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அடுத்தது இன்னொரு ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்மே ஃபின்ட்ரேட், அதாவது ஆசான் லோன்ஸ். இதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபீஸு. இதனுடைய மினிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 114 மேக்ஸிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 ரூபீஸ். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டேவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இந்த 2 ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 21 வந்து க்ளோஸ் ஆகுது. என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 26 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து லிஸ்டிங் ஆகுது. யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.